Saturday 5 game changing webinars உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. 10 மணிக்கு ராங் டைம்ல தான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோமான்னு உங்க டவுட் கிளியர் பண்றதுக்கு Are you worried about investing at wrong time வெபினார் இருக்கு. 11 AM கோடீஸ்வரி ஸ்பெஷல் விமன் ஒன்லி வெபினார் இருக்கு. மைக்ரோசெப்ல ஆரம்பிச்சு உங்களோட முதல் 10 லட்சத்தை எப்படி ரீச் பண்றதுன்னு விமன் மறக்காம அட்டென்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. 11 AM இன்னொரு செஷனும் இருக்கு. Solitaire navigating market cycles. மார்க்கெட்டோட மூட் ஸ்விங்ஸை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வெபினார் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 12 PM psychology of investing. How emotions shape your portfolio. எமோஷன்ஸ் தான் உங்க போர்ட்ஃபோலியோ ட்ரைவ் பண்ணுது. அது எப்படின்னு தெரிஞ்சுக்க இந்த வெபினாரை அட்டென்ட் பண்ணுது. அண்ட் 1 மணிக்கு ஃப்ரம் செட் பேக் டு கம் பேக். லாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்க உங்களுக்கான வெபினார் தான் இது. தவறு நடந்தாலும் மறுபடியும் மீட்டெடலாம். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வெபினாரை அட்டென்ட் பண்ணுங்க. 5 வெபினாருக்கும் மறக்காம ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஸ்மார்ட்டரா இன்வெஸ்ட் பண்ண இந்த ரைட் மூமெண்ட். மிஸ் பண்ணாதீங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. M2W உங்களை எப்படி பாதுகாக்கிறது? நான் நேரடி பங்குல முதலீடு செய்வேன், நான் மியூச்சுவல் ஃபண்டுக்கு வரவே மாட்டேன், எனக்கு இங்கதான் அதிக லாபம் அப்படின்னு நிறைய இன்வெஸ்டர்ஸ் நினைக்கலாம். ஆனால் குறைந்த அளவு இன்வெஸ்டர்ஸ் எனக்கு இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றதே போதும் அப்படின்னு நினைப்பவர்களும் உண்டு. இப்படி நினைப்பவர்கள் தான் M2Wல சேர்ந்திருக்கீங்க. இன்னைக்கு மார்க்கெட் கிராஷ் ஆயிருக்கு. இப்படி கிராஷ் ஆகும்போது என்ன நடக்கும்? நீங்க போய் முதல்ல உங்க போர்ட்ஃபோலியோ செக் பண்ணணும். உங்க போர்ட்ஃபோலியோ செக் பண்ணும்போது நீங்க என்ன பார்ப்பீங்க? ஸ்டாக் போர்ட்ஃபோலியோல சில ஸ்டாக்ஸ் 50% விழுந்திருக்கும், சில ஸ்டாக் 25% விழுந்திருக்கும், சில ஸ்டாக் 15% விழுந்திருக்கும், சில ஸ்டாக் 5% விழுந்திருக்கும். இப்போ உங்க போர்ட்ஃபோலியோல அதிகம் விழுந்த பங்குகள் இருந்துச்சுனாக்கா உங்க போர்ட்ஃபோலியோட மொத்த பர்ஃபார்மன்ஸே ரொம்ப சராசரியாக மாறி இருக்கும், நஷ்டமும் இருக்கலாம். இப்ப M2Wல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னாக்கா, இந்த சிங்கிள் ஸ்டாக் ரிஸ்க் இருக்கு பாருங்க, ஒரு பங்கு ஒரு போர்ட்ஃபோலியோ வீழ்த்தக்கூடிய அந்த ரிஸ்க், அல்லது 4-5 பங்குகள் சேர்த்து ஒரு போர்ட்ஃபோலியோவை கவிழ்க்கக்கூடிய ஒரு ப்ராஸ்பெக்ட், இதை கம்ப்ளீட்டா எலிமினேட் பண்ணிடுறோம். இதனுடைய வேல்யூ நிறைய பேருக்கு புரியறது இல்லைங்க. எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஸ்டாக் வாங்கினா அதிக லாபம் பார்க்க முடியும் அப்படின்னு ஒரு பக்கத்தை தான் பார்க்குறாங்க. பட் அதே ஸ்டாக் விழும்போது அது அதிக நஷ்டத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத யாருமே பார்க்கறது இல்லை. அது அப்புறமா அவங்க அனுபவிக்கும் போது அதை உணர்றாங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட அந்த சூழ்நிலை வந்திருக்கு. எங்களுக்கு தனி பங்கு ஆலோசனை வழங்குவதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கலே இதுதான். யார் தனிப்பங்கு ஆலோசனை கொடுத்தாலும் அந்த தனிப்பங்குக்கான ரிஸ்க் ஒரு இன்னொருவரின் போர்ட்ஃபோலியோக்குள்ள வந்துடுது. நாம தனிப்பங்குகளை நம்மளுடைய சொந்த முயற்சியில வாங்கினா அது நம்மளுடைய ரிஸ்க், நாம எடுக்கிற ரிஸ்க். பட் இன்னொருத்தர்கிட்ட கேட்டு வாங்கும்போது அந்த நபர் உங்களுக்கு அந்த ரிஸ்கை கொடுக்குறாரு, நீங்க அதை அவர்கிட்ட தான் வாங்குறீங்க. இப்ப நான் அந்த நபராக இருக்க என்னைக்குமே விரும்புறது இல்லைங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட். ஏன்னாக்கா தனிப்பங்கு டிப்ஸை ஒவ்வொருத்தரும் ஒரு விதமா யூஸ் பண்ணுவாங்க, அது தப்பாவும் அப்ளை பண்ணுவாங்க. அதனால பல விளைவுகள் உண்டு என்பதை நான் நன்கு உணர்ந்தவன். அந்த விளைவுகள் தான் இன்னைக்கு பல பேருடைய போர்ட்ஃபோலியோல இருக்கு. இந்த விளைவுகள் வரும் என்பதை தெரிந்ததனால்தான் நான் அந்த பக்கமே போறது கிடையாது. ஆனா எனக்கு இதே விஷயத்தை மியூச்சுவல் ஃபண்ட் மூலம் பண்ணும்போது நல்ல கண்ட்ரோல் கிடைக்குது. இந்த ரிஸ்க் இல்லாம நம்மளால இன்வெஸ்ட் பண்ண முடியாது. அது மட்டும் இல்ல, இப்ப M2W இருக்கக்கூடிய கிளைண்ட்ஸ் எல்லார்கிட்டயுமே சில இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கும். அதுவும் முதல்ல இருந்து இன்வெஸ்ட் பண்றவங்ககிட்ட டெஃபினட்டா இருக்கும். சில பேர் கோல்டு வச்சிருப்பாங்க, சில பேர் சில்வர் வச்சிருப்பாங்க, சில பேர் கொஞ்சம் டெட்ல இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க, சில பேர் பேங்கிங்ல இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க, சில பேர் FMCGல இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க, சில பேர் லார்ஜ் கேப்ல நிறைய இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க. பலருக்கு இதெல்லாம் சேர்ந்து ஒரு குவியலான ஒரு அனுபவம் வரும். நிறைய பேர் ரொம்ப நாளா எங்கள்கிட்ட இருக்கிறவங்க கோல்டு மைனிங் ஃபண்ட்ஸ்ல கூட இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. இப்ப இந்த மாதிரி கிராஷ்ல இது போல ஒரு மிக்ஸோட உருவாக்கப்பட்ட போர்ட்ஃபோலியோ என்ன செய்யும்னா, தனிப்பங்கு போர்ட்ஃபோலியோ விட மிக குறைவாக விழும். தனிப்பங்கு போர்ட்ஃபோலியோ அதிகமா விழும், இது இன்னும் கம்மியா விழும். அப்ப என்ன ஆகுது அந்த இன்வெஸ்டருடைய மைண்ட்லனாக்கா, பயம் வருதில்லை.
என் போர்ட்ஃபோலியோ கம்மியாக தான் விழுந்திருக்கு, ஸோ என் போர்ட்ஃபோலியோ ஆரோக்கியமாக தான் இருக்கு அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு வளருது. இந்த நம்பிக்கையினுடைய மதிப்பு நாம அளவிடுறதே இல்லைங்க. பணம் பண்ணாக்கா நமக்கு நிறைய நம்பிக்கை வருது, ஆனா பணத்தை இழக்காம இருந்தா அதிக நம்பிக்கை வர்றதில்ல. பட் பணத்தை இழக்காம இருக்கிறதா நமக்கு அதிக நம்பிக்கையை கொடுக்கணும். ஏன் தெரியுமா? அந்த நம்பிக்கையை நம்மளை இன்னும் அதிகமா முதலீடு செய்ய ஊக்குவிக்கணும், நமக்கு இன்னும் தைரியம் கொடுக்கணும். இன்னும் கொஞ்சம் பணத்தை நம்ம இப்போ போடணும், மார்க்கெட் தான் இறங்கி இருக்கு, நம்ம போர்ட்ஃபோலியோ விழல இல்லையா, அதனால நம்ம போய் இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுவோன்ற தைரியம் வரணும். நிறைய பேர் என்ன பண்றாங்க தெரியுமா? இது எல்லாம் பார்த்துட்டு கூட திருப்பி போய் தனி பங்குல தான் போய் இன்வெஸ்ட் பண்றாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, ஒரு பக்கம் உங்க போர்ட்ஃபோலியோல ரிஸ்க் குறைவா நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு வர்றீங்க, இன்னொரு பக்கம் ரிஸ்க் அதிகமா இருக்கக்கூடிய டைரக்ட் ஈக்விட்டில போய் நீங்க இன்வெஸ்ட் பண்ணி நீங்க எதிர்பார்த்த ரிசல்ட் வந்துதாங்கிறது கேள்விக்குறி. இந்த மாதிரி மார்க்கெட் கீழே வரும்போது ஒண்ணு நீங்க நஷ்டத்துல போயிடுறீங்க, அல்லது ஏற்கனவே பண்ண லாபத்தை இழந்துடுறீங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் உங்க போர்ட்ஃபோலியோ ரிஸ்க் அதிகரிக்குது. ஆனாலும் எல்லாரும் என்ன பண்றாங்க? அந்த இடத்துலயே போய் திருப்பி இன்வெஸ்ட் பண்றாங்க. நம்பிக்கை என்னன்னா, இந்த தனிப்பங்குகள் மார்க்கெட்டை பீட் பண்ணும் அப்படிங்கிறது தான். ஏற்கனவே தோத்த தனிப்பங்குல நம்ம திரும்ப திரும்ப பணம் போடும்போது அது எப்படி மார்க்கெட்டை பீட் பண்ணுன்னு பல பேர் யோசிக்கிறதே இல்லை. அப்படி யோசிச்சாங்கன்னா அவங்களுக்கு தெரியும், ரிஸ்க் கம்மியா எடுத்து ஒரு இடத்துல உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பெர்ஃபார்மன்ஸ் பெட்டரா இருக்கும்போது எதுக்கு ரிஸ்க் அதிகமா எடுக்கக்கூடிய இடத்துக்கு போகணும்ன்ற ஒரு கேள்வி ஒருத்தனுக்கு வரணும்ல. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா நேரத்திலையும் ரிஸ்கை மிதமாக எடுத்து ரிசல்ட்டை அடையிறது தான் ஒரு இன்வெஸ்டருக்கு நல்லது. அதிக ரிஸ்க் எடுத்தவன் எவனுமே ரிசல்ட் அடைஞ்சது இல்லை. பெருவாரியாக நான் பார்த்த வரைக்கும் சொல்றேன், அதிக ரிஸ்க் எடுக்கிறவங்க அடிதான் வாங்குறாங்க. இப்போ ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஆட்டோல 2 கம்பெனி, ஒன்னு மாருதி சுசுகி, இன்னொன்னு டாடா மோட்டார்ஸ். இப்ப இந்த 2 கம்பெனியை பத்தி நம்ம எவ்வளவோ விமர்சனங்களை பார்க்கிறோம், விவாதம் செய்யறோம். பட் அந்த விமர்சனம் விவாதம் எல்லாம் ஓரம் கட்டிட்டு ரிஸ்க் எப்படி இருக்கு இந்த 2 பங்குகள்ல அப்படின்னு பாருங்க. ஒரு பங்கு பாதி விலைக்கும் கீழே வந்திருக்கு, இன்னொரு பங்கு 10% தான் இறங்கி இருக்கு, டாப்ல இருந்து அல்லது 15% இறங்கி இருக்கு. அண்ட் இந்த பங்குகள் இப்படி இறங்கும் போது உங்க போர்ட்ஃபோலியோல அந்த பங்கு இருந்தாக்கா அது எப்படி ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்னு பாருங்க. இதுதான் ஒரு இன்வெஸ்டர் ரிஸ்கை பத்தி ஸ்டாக் செலெக்ஷன்ல புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான ஒரு பாயிண்ட். இந்த பாயிண்ட்டை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாக் பிக்கிங் ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதாங்கிற முடிவை நீங்க எடுக்கலாம். சில பேரால முடியும், நான் ஒத்துக்கிறேன். ஆனா பெருவாரியான முதலீட்டாளர்களால இது முடியாது. ஃபர்ஸ்ட் சில ஸ்டாக்ஸ்ல லூஸ் பண்ணுவீங்க, அதுலயே திரும்ப திரும்ப பணம் போடுறதுனால உங்க கேபிட்டல் அலோகேஷன் தப்பாகுது. அந்த ஸ்டாக் ரிவர்ஸ் ஆகலன்னு வச்சுக்கோங்களேன், 1 வருஷம் 2 வருஷத்துக்கு நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்ல என்ன பண்ணுவீங்க? அடுத்தது எங்க போய் பணத்தை திருப்பி போடுவீங்க? எப்படி உங்க கான்பிடன்ஸை மெயின்டைன் பண்ணுவீங்க? எப்படி உங்க கன்விக்ஷனை மெயின்டைன் பண்ணுவீங்க? எப்படி உங்க பயத்தை நீங்க உங்க மைண்ட்ல இருந்து வெளியே தள்ளுவீங்க? இதுதான் தனிப்பங்கு முதலீடு ஏற்படுத்தக்கூடிய மிக முக்கியமான விளைவு. இந்த விளைவு காலகாலத்துக்கும் மாறாது என்பது என்னுடைய உறுதியான நம்பிக்கை. அதனாலதான் நான் தொடர்ந்து உங்களை மைல்ஸ்டோன்ஸ் டு வெல்த்ல மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாக மல்டி அசெட் அப்ரோச்ல ஒரு காலகட்டத்தில் ஒரு சொத்து வகையில கொஞ்சம் கொஞ்சம் பணத்தை சேர்த்து வச்சுக்கிட்டு எப்பெல்லாம் ஈக்விட்டி சாதகமா இருக்கோ இப்ப மாதிரி நிறைய பணத்தை ஈக்விட்டியில இன்வெஸ்ட் பண்ணி உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை பீஸ்ஃபுல்லா வளர்க்கறதுக்கு ஒரு வழிமுறையை உருவாக்கி இருக்கோம். இந்த வழிமுறையில இன்னும் நிறைய பேர் பங்கேற்க வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய குறிக்கோள். யாரெல்லாம் இன்னைக்கு டைரக்ட் ஸ்டாக் இன்வெஸ்டிங் பண்ணி ஒருவித அழுத்தத்தில் இருக்கீங்களோ அல்லது ஒருவித அச்சத்தில் இருக்கீங்களோ, நீங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும், இன்னொரு பக்கம் இதை ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி போகுதுன்னு பாருங்க. காலப்போக்கில் உங்களுக்கே தெரிஞ்சிடும் எது உங்களுக்கு சரின்னு. நான் உங்களை ஒன்னை நிறுத்திட்டு இன்னொன்னு பண்ணுங்கன்னு கூட நான் வற்புறுத்தல. 2ஐயும் ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கே தெரியும் எது பெட்டர்னு. ஏன்னாக்கா இன்னையிலிருந்து மார்க்கெட் இன்னும் நிறைய முதலீட்டு வாய்ப்புகளை உங்களுக்கு கொடுக்கும். இன்ஃபேக்ட் லாஸ்ட் 1 இயர்ல கொடுத்ததை விட பல மடங்கு அதிகமான வாய்ப்புகள் வரும். அந்த வாய்ப்புகளை ஒரு ஆர்கனைஸ்டு வேல, ஒரு சிஸ்டமேட்டிக் ப்ராடக்ட்ல தலைவலி இல்லாம இன்வெஸ்ட் பண்றது பெட்டருங்கிறது என்னுடைய கருத்து. இந்த மார்க்கெட் இன்னும் ஒரு ட்ரேடிங் மார்க்கெட்டா இருக்கும். நம்மளே ட்ரேட் பண்ணா வருமான வரி 1008 தலைவலி. வேற ஒரு மியூச்சுவல் ஃபண்டுக்குள்ள அவங்க ட்ரேட் பண்ணா நமக்கு இந்த ப்ராப்ளம் எல்லாம் கிடையாது. டிவிடெண்ட் இன்கம் நம்ம கைக்கு வந்தா டாக்ஸ் இருக்கு, அது மியூச்சுவல் ஃபண்டுக்குள்ள வந்தா சிக்கல் இல்லை. ஸோ இந்த மாதிரி பல வகைகள்லையுமே என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மார்க்கெட்ல இங்கிருந்து நீங்க ஒரு எம்எஃப் அப்ரோச்சை ட்ரை பண்றது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா மார்க்கெட் ஈஸி இல்லை, எந்த ஸ்டாக் வாங்குறதுங்கிறது ஈஸி இல்லை, எவ்வளவு நாளைக்கு வச்சுக்கணும்னு யாருக்கும் தெரியாது, எந்த ஸ்டாக் இன்னும் கீழே போகும்
நமக்கு தெரியாது. கீழே போனா நம்ம என்ன செய்யறது இந்த ஸ்டாக்ல? எல்லாருக்குமே இது ஒரு பெரிய சவால். ஸோ இந்த சவால்களை எல்லாம் ஓரம் தள்ளிட்டு, இந்த டென்ஷன்லாம் தள்ளி வச்சுட்டு, ஒரு ஸ்மூத்தான, பீஸ்ஃபுல்லான, மாடரேட் ரிஸ்க் அப்ரோச்ல கன்சிஸ்டண்டா மார்க்கெட் கீழே வரும்போதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி ஜெயிக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, யூ கேன் ஜாயின் M2W. திஸ் இஸ் த டைம் ஃபார் யூ டு ட்ரை அவுட் அ நியூ அப்ரோச். ஒரு நியூ அப்ரோச் உங்களுக்கு பீஸ் ஆஃப் மைண்டை கொடுக்கும், ஒரு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும், பெட்டர் அவுட்கமையும் கொடுக்கும். அதுதான் நம்ம எல்லாருக்குமே தேவை.